அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கேன். இந்த ஆடிப்பூரம் இல்ல, பூரம் நட்சத்திரம் மாதம் மாதம் வரும்போது கூட நீங்கள் உங்கள் வீட்டில் கல்யாணம் தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கணுன்னாலும் பெருமாளுக்கு நீங்கள் வந்து ஒரு வாசனையுள்ள மலர், அது சாமந்திலாம் அவ்வளோ வாசனை இருக்காது. அதுலேயும் அந்த துளுக்க சாமந்தி கூடவே கூடாது. ஒரு உண்மையில் சொல்ல மல்லிப்பூ தான் இருக்கிறதுலே வாசனையாக இருக்குது. அதுலேயும் பெருமாளுக்கு பண்ணுறது இந்த ஜாதி மல்லி ரொம்ப ரொம்ப சூப்பர். அப்படி இல்லைனாலும் ஒரு வாசனையான மலராக அது இருக்கணும். கடவுளுக்கு சாற்றப்படக்கூடிய வாசனையான மலராக அது இருக்கணும். அதை வாங்கி நம்ம கையாலேயே கட்டி போடணும். ஏன்னா ஆண்டாள் வந்து பூக்கட்டி அவருக்கு ஸ்ரீரங்கநாதருக்கு போட்டு தான் அவர் வந்து கண்ணனை மனசில் நினச்சி தான் ஆண்டாள் வந்து பாட்டுங்கள்லாம் எழுதுனாங்க, பாடினாங்க. அவர் பெருமாள் என்ன பண்ணார்னா, கண்ணன் ரூபமாகவே அவங்க என்ன விரும்பினாங்களோ அந்த ரூபத்திலேயே அவருக்கு காட்சி கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கினார். சாதாரண பெண் மானுட பெண்ணாக இருந்து விரும்பி ஒரு கடவுள் மேலே காதல் கொண்டு உங்களுக்கு மாலை கட்டி போகிறது மூலமாக கடவுளே இறங்கி வந்து அந்த பெண் மீது நம்ம ஒரு கடவுள் மாதிரி பார்க்காத நம்மளை ஒரு காதலாகவே பார்த்ததுன்றதுல அவர் வந்து கல்யாணம் பண்ணுறாரு. ஆனால் சும்மா கல்யாணம் பண்ணிக்காம அந்த பெண் மனசில் யார் இருந்தாங்க? திருப்பதி பெருமாளா இல்லை கண்ணன் இருந்தாரா? அப்போ அந்த பெண் மனசில் எந்த உருவம் இருந்தது? ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்காங்களா இல்லை வேஷ்டி கட்டினவங்களுக்கு பிடிக்குதா? அப்படின்னா ஒருவேளை அவங்க வந்து ஒரு விவசாயியாக இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து ஜீன்ஸ் பேண்ட் போட்டால் தான் பிடிக்குதுன்னு சொல்லிட்டு ஜீன்ஸ் போட்டுக்கிட்டு உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா எப்படி? அந்த மாதிரி மேட்ரு. இது ஏன் நான் இந்த இடத்துல கொண்டு வரேன்னா, இதுக்கு பேர் அறிவுஜீவிங்க இருப்பாங்க. கடவுளெல்லாம் அதெல்லாம் ஜீன்ஸ் பேண்ட் கூடலாம் சொல்லாது அப்படி கிடையாது. அவங்க அந்த பெண்ணுடைய மனசுக்கு விருப்பம் போல் அது கிடைக்கிறது எவ்வளோ அற்புதம் தெரியுங்களா? நிறைய பேருக்கு நிறைய ஆம்பளைங்களுக்கும் சரி பொம்பளைங்களுக்கும் சரி நிறைய குட் குவாலிட்டிஸ் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு இன்றைக்கி அப்டேட்டடாக இருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுடைய குணத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க. நிறைய விட்டு கொடுக்குற விஷயம் இருக்கும். அவங்களுக்கு எத்தனையோ விஷயம் ஒரு வீட்டில் நடக்கிற நிறைய பிரச்சனைகளை ஒரு பெரிய கூட்டு குடும்பமாக இருக்கட்டும், இல்லை 3-4 பசங்க பிறந்திருக்கும், அவங்களுக்கு நடக்கிற எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு சமாளிக்கிறதுக்கு எல்லா அறிவும் இருக்கும். ஆனால் அவங்க அவுட்ஃபிட்டு ட்ரெஸ்ஸிங் இன்றைக்கி அப்டேட்டாக பேச தெரியல, ஒரு இங்கிலீஷ் வேர்டாக இருந்தால் அழகாக ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல, இல்லை தமிழோ இங்கிலீஷோ மாற்றி மாற்றி பேசினா கூட அதில் பேசுகிற 1-2 கூட அந்த ப்ரொனவுன்ஸ் சரியில்லை, அப்புறம் அவங்க கட்டுற துணி வே ஆஃப் ஸ்டைல் சரியில்லைன்னா அவங்க ரொம்ப நியாயமானவங்களாக இருந்து அவங்க ரொம்ப அறிவுள்ளவங்களாக இருந்தால் கூட அது பெருசாக எடுபடுறதில்ல. அந்த மாதிரி பார்க்கும்போது இங்கே வந்து பெருமாள் வந்து அந்த ஆண்டாளுக்கு எப்படி காட்சி தந்தால் அந்த அம்மாவுக்கு பிடிக்குமோ, எந்த மாதிரி நினச்சி அந்த மாதிரி லவ் பண்ணாங்களோ அதே ரூபத்திலேயே அவர் வந்து காட்சி தந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. நீங்கள் கூட என்ன பண்ணலான்னா, உங்கள் வீட்டில் வந்து வயசு வித்தியாசத்தில் கூட ரொம்ப கல்யாணம் பண்ணுறதா இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் அப்பா அம்மாவனுடைய கட்டுப்பாட்டில் நீங்கள் கல்யாணம் பண்ணிடுறீங்கன்னா கூட உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்களா அவங்க மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா, நீங்கள் இந்த ஆண்டாள் மாதிரி நீங்கள் எப்போவுமே இந்த பூரம் மாதம் மாதம் வர பூரம் நட்சத்திரம் அன்றைக்கி கல்யாணம் ஆகிட்டாலும் சரி, கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி, பூரம் நட்சத்திரம் அன்றைக்கி அந்த பூக்களை வந்து கொஞ்சம் உதிரி பூக்கள் வாங்கி வாசனை மலர்கள் வாங்கி உங்கள் கையாலேயே கட்டி ரொம்ப பெரிய பெருமாளாக உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் இதுன்னா நல்லாவே ஒரு 2-3 முழம் வாங்கிக்கணும், 2-3 முழத்துக்கு கட்டணும். அந்த மாதிரி உங்கள் கையாலேயே கட்டி போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, நீங்கள் வீட்டில் கம்பல் பண்ணி உங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணுறாங்க, ஆனால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க இல்லைன்னா அந்த பெருமாள் என்ன பண்ணுவார்னா, ஆண்டாளுக்கு எப்படி வந்து அவங்களுக்கு பிடிச்ச கண்ணன் ரூபத்திலே பண்ணாங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்காத மாப்பிள்ளை உங்களுக்கு வாய் விட்டு தைரியமாக சொல்லறதுக்கு எத்தனையோ பேர் இருக்க மாட்டாங்க. உலகத்தில் நிறைய பேருக்கு ஆம்பளைங்க கூட சொல்கிறேன், நல்லா படிச்சிருப்பாங்க, டாக்டருக்கு படிச்சிருப்பாங்க, பெரிய ஒரு பதவி ஐஏஎஸ்ன்னு படிச்சிருப்பாங்க. ஆனால் வீட்டில் தன்னுடைய அக்காவோ இல்லை அம்மாவோ அப்பாவோ ஃபோர்ஸ் பண்ணி எங்கள் அண்ணன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ, என் தம்பி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோ படிப்பு படிச்சுட்டு கூட எதிர்க்க தைரியம் இருக்காது சில பேருக்கு. ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக இருந்துருவாங்க. ஆனால் வாழ்க்கை ஃபுல்லாக அவங்க மைண்டில் வந்து அந்த ஒரு கரம் வச்சுக்கிற மாதிரி வச்சுக்குவாங்க. இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு தப்பு நம்ம தானே தப்பு. நம்ம அன்றைக்கி தைரியமாக பேசியிருக்கணும் இல்லையா? அன்றைக்கி நம்மளுக்கு வேணுன்றால் நம்ம தானே வாய் விட்டு அதை பற்றி சொல்லியிருக்கணுன்றது தோணாது அவங்களுக்கு. அவங்களுக்கு கைக்கு கிடைக்க வேண்டியது கை விட்டு போயிடுச்சேன்ற கோவம் மட்டும் இருக்கும் அவங்களுக்கு. தப்பே நம்மளது தான், நம்ம வாய் விட்டே நம்ம அதை வந்து பிரகடனப்படுத்தாது நம்ம தப்புன்றதே அவங்களுக்கு கடைசி வரைக்கும் புரியாது. அப்படின்ற பட்சத்தில் அட்லீஸ்ட் அந்த உங்களுக்கு கம்பல் பண்ணி பண்ணுற கல்யாணமாகவே இருந்தால் கூட ஏதோ ஒரு காரணத்தால் பின்னாடி அவங்களுடைய நிறைய பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு பிடிச்சி போயிடுற மாதிரி, உங்களுக்கு உண்மையிலே அவங்க மேலே காதல் வந்துடுற மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்துடும். பூர நட்சத்திரம் அன்றைக்கி கல்யாணம் ஆகுது மட்டும் சொல்ல நான், அது பண்ணால் அவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகிடும்னு மட்டும் சொல்ல நான். எத்தனை பேர் நாட்டில் கல்யாணம் ஆனால் கூட அவங்க கல்யாணம் சும்மா வெத்துக்கு வாழுறாங்க எல்லாரும். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு காதலை உங்களுக்குள்ளே ஏற்படுத்தும். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கணுமோ, இப்படியெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும்னு ஆணோ பெண்ணோ நீங்கள் நினச்சிருந்தா அந்த ரூபத்துலேயே அவங்க மாறிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
இதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாலும் நீங்கள் இந்த பூரம் நட்சத்திரம் அன்றைக்கி அந்த மாலை கட்டி போகிற விஷயத்து மூலமாக அதை மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நான் போன வருஷத்துலேருந்தே 2 வருஷமாக சொல்லிட்டு இருக்கிற விஷயம் இது. ஆனால் இந்த வருஷம் நான் இந்த 11ன்ற விஷயம் வந்ததுனால இன்னொரு விஷயம் ஆடி பூரம் அன்றைக்கி நான் சொல்கிறேன். அது வந்து என்னென்னா பச்சை கலர் வளையல், 11 வளையல் வாங்கி நிறைய உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லா அம்மனுங்களுக்கும் போடுவாங்க ஆடிப்பூரம் அன்னைக்கு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், 11 வளையல் நீங்கள் ஒரு டசன் வாங்கிட்டா கூட அதில் ஒன்று வீட்டில் வச்சுருங்க. ஆனால் கொடுக்கும்போது அதில் 11 கவுண்டிங் வச்சு பச்சை கலர் வளையல் கொடுங்க. உங்களுக்கு திருமணம் ஆகணுன்னாலும் குழந்தை சீக்கிரமாக பிறக்கணுனாலும் அது கொடுங்க. அப்படியே அந்த ஆண்டாள் மாதிரி ரூபத்தில் பக்கத்தில் இருக்கிற அம்மனுங்க எந்த கோயிலில் நீங்கள் வளைய காப்பு பார்த்தாலும் உங்கள் வேண்டுதலை பெல் உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல, அந்த வேண்டுதலை நீங்கள் 11 முறை சொல்லி 11 வளையல் அதை வைங்க. கூட நீங்கள் எதனா மஞ்சள் குங்குமம் இதுங்கெல்லாம் வச்சதெல்லாம் ஒன்று வச்சா போதும். இந்த வளையல் மட்டும் 11 வைங்க. அப்புறம் அந்த மாலை போடுற விஷயம் போன வருஷமே நான் சொன்னது. அந்த மாலை போடுற விஷயம் பண்ணுறதுனால என்ன ஆகுன்றதையும் இப்போ நான் சொல்லிட்டேன். இது கூட அந்த ஆண்டாள்ன்ற ரூபத்தில் எல்லா அம்மனுங்களுக்கும் வளையல் போடுவாங்க. அதில் பச்சை கலர் வளையல் 11 போட்டு சீக்கிரம் கல்யாணம் ஆகணுன்னோ சீக்கிரம் குழந்தை பிறக்கணுன்னோ வேண்டிக்கிட்டு கொடுங்க. ஆனால் அங்கே கிட்டேயே அந்த கோயிலில் போய் அந்த வளையலை கொடுத்துட்டு வேண்டும்போது உங்களுடைய மெயின் வேண்டுதலை மனசுக்குள்ளேயே அந்த அம்மனை பார்த்து 11 முறை சொல்லுங்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக சொல்கிறேன். சரி, இப்போ நீங்கள் இது சொல்லிட்டீங்க, பண்ணிட்டீங்க. இந்த பெருமாள் விஷயத்தையும் சொல்லிட்டீங்க. அந்த ஆண்டாளுக்கான அந்த வளையல் தான் இந்த வருஷம் நான் சொல்லியிருக்கேன். எத்தனையோ இருக்குது. ஆனால் இதில் ஒன்று இந்த வருஷம் அவங்கள ஈர்க்கிறதுக்கு, பிரபஞ்சத்தை ஈர்க்கிற மாதிரி இவங்களை ஈர்க்கிறதுக்காக நான் ஒன்று சொல்லிட்டேன். இது நடந்துருச்சு, நீங்கள் சொன்னது கேட்டுருச்சு. ஆண்டாள்மா அந்த அம்மா மனசில் நீங்கள் சொன்னது விழுந்துருச்சு அப்படின்றத நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலான்னா, ஒரு 2-3 நாளைக்குள்ளேயே முகம் பார்க்குற கண்ணாடி அது ரொம்ப ஏதோ ஒன்று நீங்கள் அடிக்கடி உங்கள் கண்ணில் படுற மாதிரியோ, இல்லை வேறு யாருக்கு வீட்லேயோ இருந்தோ அது உங்கள் கண்ணில் படுற மாதிரியோ, இல்லை டிஜிட்டலாக ஏதாவது ஒரு நீங்கள் பார்க்குற மூவிஸில் அதில் கண்ணில் படுற மாதிரியோ, ஆண்டாள்ன்றது கண்ணாடி. ஏன்னா அது கண்ணாடிக்கும் ஆண்டாளுக்கும் சம்மந்தங்குது ஒன்று. அப்புறம் மாலை மாதிரி இருக்குது. இப்போ அது ஆர்டிஃபிஷியல் மாலையோ இல்லை இந்த பூக்களால் ஆன மாலை ஒன்று. அப்புறம் பச்சை கலர் துணி புடவை கட்டினவங்க, பச்சை கலர் பாவாடை கட்டின்னு வர்றவங்க, அப்புறம் அது கிளி பொம்மையாவோ அல்லது கிளி பறக்குது வானத்தில் உங்கள் வீட்டுக்கிட்ட பறக்குதோ அது. இத்தனை விஷயங்கள் நான் சொன்னதை பண்ணிவிட்டு ஒரு 2-3 நாளைக்குள்ளேயே இதை பார்த்துறீங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த ஆடி மாதத்துக்குள்ளேயே நீங்கள் நிறைய பார்க்குறீங்க. அந்த கண்ணாடி, பச்சை கலர் துணி கட்டினவங்க, இல்லைன்னா பச்சை கலரு, இல்லைன்னா கிளி, கண்ணாடி, மாலை, இதுங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே நீங்கள் சொன்ன வேண்டுதல் ரொம்ப சீக்கிரமாக நிறைவேற போகுது. ஆண்டாள் டைரெக்டாக உங்களுக்கு அருள் புரிய போகிறாங்க அப்படின்னோ, இல்லை உங்கள் கனவுலேயே வர போகிறாங்கன்னோ, அல்லது ஏதோ ஒரு ரூபத்தில் நீங்கள் வேண்டின வேண்டுதல் அவங்களுக்கு கூட கனெக்ட் ஆகிடுச்சின்றத இது நான் சொன்னதெல்லாம் வச்சு நீங்கள் அதை புரிஞ்சிக்கலாம். தயவு செஞ்சு என் சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு 4-5 பேருக்கு ஷேர் பண்ணி அந்த ஆளுன்ற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 60% நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க. அதனால் ரொம்ப ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.